வணக்கம் நேர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அன்பான சிங்கர் கிறிஸ்டோபர் ஸ்டான்லி. வெல்கம் டு கிச்சி அண்ட் தி யூகி சீரீஸ். ஆர் யூ கைஸ் ரெடி ஃபார் யோர் 9th கிளாஸ்? இவ்வளோ தூரம் வந்தாச்சு. 8 கிளாஸஸ் முடிஞ்சாச்சு. இப்போ 9th கிளாஸில் இருக்கிறோம். 9th ஸ்டாண்டர்ட் போய்ட்டுற அளவுக்கு நம்ம வந்து யூடியூப்பில் ஆக்கிட்டாங்க. பட் ஸ்டில் ஓகே, கமான் கைஸ். I hope you all are practicing and one of the important விஷயம் வந்து நான் சொல்லணுன்ட்டு யோசித்து வச்சது வந்து என்னென்னா, ப்ராக்டிஸ் பண்ணுறத வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தேட் யூ வில் சி த ப்ராக்ரஸ். ஓகே, ப்ராக்ரஸை வந்து பார்க்கலன்னா யூ ஓன்ட் அண்டர்ஸ்டாண்ட். சரி, இவ்வளோ தூரம் நம்ம சேஞ்ச் ஆகிருக்கோன்றத அந்த வந்து புரியாமல் போயிடும். ஸோ கண்டிப்பாக ஸ்டார்டிங்லேருந்தே வீடியோ எடுத்து கடைசி வரைக்கும் நம்மளுடைய ப்ராக்ரஸை பார்க்கலாம். ஆனால் வீடியோ எடுத்த உடனே டக்குன்னு எடுத்து அடுத்த நாளே பார்த்துடாதீங்க. ஒரு 10 நாள் கழித்து அதுக்கப்புறமா பாருங்கள். ஸோ தட் யூ வில் ஆல்சோ see the progress. அண்ட் கூட ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ யார் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்டையும் கேளுங்க, எப்படி நீங்கள் ப்ராக்ரஸ் ஆயிருக்கீங்களா இல்லையான்ற விஷயத்த அவங்களும் சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு இருக்குது #தமிழ் யூகி லேர்னிங். அது போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா, இது நம்ம சோஷியல் மீடியாவில் போட்டாலுமே நம்ம எல்லாருமே பார்க்க போகிறோம். அந்த ப்ராக்ரஸை பார்த்தோன்னா இன்னொரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷனாக வந்து நம்ம we will learn more. ஸோ இன்னையோட வீடியோவில் we are going to learn music theory. மியூசிக் தியரின்னு உடனே அப்படியே என்னடான்ட்டு எஸ்கே பார்க்காதீங்க. இது வந்து ஒரு சிம்பிளான மியூசிக் தியரி தான். நாலேஜ் என்ன, மியூசிக்கில் என்ன இருக்குது அந்த விஷயத்தில் தான் பார்க்க போகிறோம். ஆஸ் அ மியூசிஷியன், நீங்கள் வந்து ஒரு மியூசிஷியன் நம்ம வந்து சொல்லணும்னா இந்த விஷயம்லாம் தெரியணும். ஸோ அதை தான் நான் ஐம் கோயிங் டு டாக் டுடே. And now it's the Kitchi and the Yuki. He makes it sound so easy. Are you ready? இப்போ வந்து ஐம் நாட் கோயிங் டு மூவ் டூ மச். ஏன்னா இந்த இடத்துல ஐம் கோயிங் டு லீவ் த கீபோர்ட் ஸோ தட் யூ வில் see the keyboard. ஏன்னா ஒரு மியூசிக்குன்ட்டு ஒரு தியரி எடுத்தோன்னா பியானோ, கீபோர்ட் அது இருக்கிறது தான் வந்து இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். சரிங்களா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து எத்தனை ஆல்ஃபபெட்ஸ், நம்ம இங்கிலீஷில் எத்தனை ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது, அந்த A to Z இருக்குல்ல, அதே மாதிரி மியூசிக்கில் நம்மளுக்கு வந்து 7 ஆல்ஃபபெட் தான் இருக்குது. ABCDEFG இவ்வளோதான். திருப்பி பேக் டு A தான் வரும். சரிங்களா? ஸோ இந்த ஆல்ஃபபெட்ஸை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த ஆல்ஃபபெட்ஸ் வந்து கீபோர்டில் பார்த்தோம்னா சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னு கேட்கக்கூடாது, சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது வந்து மிடில் சீன்னு சொல்லுவாங்க. ஒரு பியானோ ஒன்று எடுத்தோன்னா இப்படி இருக்கிற பியானோவில் வந்து சி வந்து மிடில் சின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ தியரி வைஸ் சியில் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ CDEFGAB திருப்பி சி தான் வரும். அது வந்து ஒரு ஆக்டேவு. அதுக்கு அடுத்தது திருப்பி CDEFGABCன்ட்டு கண்டினியூ ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட் நோட்ஸ் ஆர். அப்போது மேலே இருக்கிற அந்த பிளாக் நோட்ஸ்லாம் யார்? அவங்களுக்குலாம் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஷார்ப்ஸ் அண்ட் ஃப்ளாட்ஸ்ன்ற ஒரு நேம் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ சிக்கு மேலே இருக்கிற அந்த பிளாக் நோட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சி ஷார்ப் ஆகிடுவார். ஓகேங்களா? ஸோ போக போக அப்படியே நீங்கள் கண்டினியூவாக போனீங்கன்னா சிக்கு மேலே இருக்குது சி ஷார்ப்பு, அதுக்கு அடுத்தது டிக்கு மேலே இருக்குது டி ஷார்ப்பு, அதுக்கு அடுத்தது ஈக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு பிளாக் நோட்டு கிடையாது. ஸோ எஃப் இருக்குது. ஸோ அதனால எஃப் தான், ஈக்கு ஷார்ப்பு வராது. சிம்பிள் தானே? அப்படியே நீங்கள் கீபோர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ எஃப்க்கு மேலே ஷார்ப் இருக்குது, அடுத்தது ஜிக்கு மேலே ஷார்ப்பு, ஜிக்கு அடுத்தது ஏக்கு மேலே ஷார்ப்பு, அடுத்தது பிக்கு பக்கத்தில் ஷார்ப்பு கிடையாது. மேட்ரு ஓவர். ஸோ சி வந்துடுச்சு. கிளாஸ் ஓவர்னு சொல்லுவாங்க, சாரி. இவ்வளோதான். ஸோ சி முடிச்சிட்ட பிறகு திருப்பி பேக் டு அப்படியே ரிப்பீட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம சிலேருந்து பேக் வரும்போது என்ன ஆகுதுன்னா எல்லாமே ஃப்ளாட் ஆகுது. ஓகே, நம்ம வேணாம், ரொம்ப கேவலமான ஒரு ஜோக் வந்துச்சு. கார் டயர் பங்க்சர் ஆன மாதிரி ஃப்ளாட்டெல்லாம், ப்ளஸ் அப்பார்ட்மெண்ட் இல்லை ஃப்ளாட்டு, அந்த மாதிரி நிறைய ஜோக்ஸ் இருக்குது. வேணாம், இதெல்லாம் வந்து நம்ம நோ. ஓகே, ஸோ சிக்கு முன்னாடி இருக்குது என்னது? சிக்கு முன்னாடி இருக்குது சி ஃப்ளாட்டாக தானே இருக்கணும். ஆனால் கிடையாது, ஏன்னா நம்மளுக்கு பி இருக்குது. ஓகே, ஸோ பிக்கு அடுத்தது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் நோட்டு, அதுதான் பி ஃப்ளாட். okay, which was
ஏ ஷார்ப். கரெக்டா? ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ பேக்கில் வரும்போது இது வந்து பி ஃப்ளாட் ஆகிடுது. பி ஃப்ளாட்டுக்கு அடுத்தது கீழே வந்தோம்னா ஏக்கு மேலே இருக்குது ஏ ஃப்ளாட். ஏக்கு அடுத்தது ஜிக்கு மேலே இருக்குது ஜி ஃப்ளாட். ஜிக்கு கீழே இருக்கிறது எஃப்க்கு பக்கத்தில் எஃப் ஃப்ளாட்டு வராது, ஏன்னா இ இருக்குது. இ இருக்கும்போது எதுக்கு நம்ம ஃப்ளாட் போடணும்? சிம்பிள் தானே. ஸோ அதே மாதிரி தான் இக்கு மேலே இருக்குது இ ஃப்ளாட், அதுக்கு அடுத்தது டிக்கு மேலே இருக்குது டி ஃப்ளாட், அதுக்கு அடுத்தது சி. ஸோ இது தான் நம்மளுடைய alphabets of the music of the whole complications of India. Okay, so இதை வந்து நம்ம புரிஞ்சே ஆகணும். பேசிக், வெரி வெரி பேசிக் ஸ்டஃப் which you have to know. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய யூக்கிலேலியை வச்சு எப்படி அந்த நோட்ஸ்லாம் வருதுன்ட்டு பார்த்துடலாமா? Come on, let's go. Okay, as you all already know, God created every animal. ஓகே, அனிமல்னா நம்ம கூட தான் அனிமலு, ஒன்றும் என்ன ஹியூமன் கிடையாது அதெல்லாம் கேட்கக்கூடாது. சரி, ஓகே, சாரி. நம்மளுடைய ஜி. ஓகே, ஃபஸ்ட்டு ஜி நோட்ஸ் படி போனோன்னா ஜிக்கு பக்கத்தில் யாராக இருப்பார்? ஜிக்கு பக்கத்தில் ஜி ஷார்ப் தானே. ஸோ நம்மளுடைய ஃப்ரெட் வைஸ் போனோன்னா ஜி ஷார்ப் ஆகிடும். இது யூக்குலேலியும் கிட்டாரையும் பொறுத்து எப்படி வரும்னா ஒரு ஃப்ரெட்டுக்கும் ஒரு நோட் மேலே போகும். ஸோ சி ஷார்ப், டி ஷார்ப், அந்த மாதிரி இதில் வந்து ஜியில் ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ ஜிக்கு அடுத்தது ஜி ஷார்ப். ஓகே, ஜி ஷார்ப்புக்கு அடுத்தது யாராக இருப்பார்? நம்மளுடைய ஏ. கரெக்ட், ஏ ஷார்ப். நீங்கள் தான் சொல்லணும், சாரி. ஏ ஷார்ப்புக்கு அடுத்தது பிக்கு அடுத்தது ஷார்ப் வராது. ஸோ சி ஷார்ப், டி ஷார்ப், ஈக்கு ஷார்ப் கிடையாது. ஸோ எஃப் ஷார்ப் அண்ட் பேக் டு ஜி. ஸோ என்னுடைய சொப்ரானோன்ற அந்த யூக்லேலியில் ஜி வரைக்கும் தான் இங்கே இருக்கு, ஒரு ஆக்டேவ் தான் இருக்குது. ஓகே, இது அடுத்த அந்த டெனர் இல்லை கான்சர்ட் யூக்குலேலிஸில் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதை தாண்டி போகலாம். என்னுடைய இதில் இவ்வளோ தான் இருக்குது. ஓகே, ஸோ ஜியினுடைய நோட்ஸு பார்த்தாச்சா? அப்படியே பேக் வந்தீங்கன்னா நான் சொல்லி கொடுத்த மாதிரியே ஃப்ளாட்ஸ் ஆகும். ஓகே, இப்போ வந்து நான் அதை டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு பார்க்குறேன். பட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ரைட்? இப்போ ஜிலேருந்து பேக் வரும்போது எல்லாம் ஃப்ளாட்ஸ் ஆகிடும். அதுக்கு அடுத்த நோட்டு பார்த்தோன்னா நம்மளுடைய சி. ஓகே, ஜி சி ஷார்ப், இப்படியே தாங்க. ஓகே, நம்ம இதை என்ன பண்ணணுமோ அதே கான்செப்ட் தான் இங்கே போடணும், அதே கான்செப்ட் தான் இந்த இடத்துலையும் போடணும், செகண்ட் ஸ்ட்ரிங்லையும் போடணும், அதே கான்செப்ட் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்லையும் போடுறோம். ஓகே, ஸோ சிம்பிள் லாஜிக். இதை வந்து காம்ப்ளிகேட் பண்ணாமல் யோசித்து நிதானமாக நீங்கள் எழுதி படிங்க. ஏன்னா இதை வந்து சும்மா நம்ம வீடியோ பார்த்த உடனே அப்படியே வர்ற மாதிரி விஷயம் கிடையாது. இது வந்து எழுதி சி ஷார்ப்பு பிக்கு ஷார்ப் இல்லை அதெல்லாம் ஓகே தான். பட் நம்ம எழுதி படித்தோன்னா யோசிக்காமலே தானாகவே வந்துடும். ஓகே, இதுக்காக தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக எழுதி படிங்க. புரியலைன்னா திருப்பி ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிக்கோங்க. ஓகே, கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தியரிலாம் படிக்கணும்னு யோசிச்சிங்கன்னா என்கிட்ட இருக்கு ஒரு பிளேலிஸ்ட் ஃபுல் ஆஃப் மியூசிக் தியரி. ஐ வில் கீப் அப்லோடிங். இப்போதைக்கு என்கிட்ட கொஞ்சம் இருக்குது. நீங்கள் லிங்க் மேலே பார்த்தீங்கன்னா யூ வில் நோ. ஈஸி சிம்பிள் தியரி, சிம்பிள் கான்செப்ட்ஸை நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஆஸ் அ மியூசிஷியன் யூ ஹாவ் டு நோ தீஸ் திங்ஸ். அப்போ தான் நம்ம வந்து மியூசிஷியன்ட்டுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நம்மளுடைய அடுத்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா 4 fingers வச்சு நம்மளுடைய 4 fingersையும் வச்சு we are going to play all the chords. ஓகே, இது வந்து ஒரு ப்ராக்டிஸாக ஒரு 2 கார்ட்ஸ் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Alright, this is me, Christopher Stanley, signing off with the Kichi and the Yuki series. I will see you guys in the next video. ஏற்கனவே சொல்லிட்டல, சாரி.
Ciao. It's the Kitschy and the Yuki. He makes it sound so easy.